ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2024 நமக்கான எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 சொல்லியிருக்காங்க. நமக்கான அறிவிப்பு ஜூன் 28 வரப்போகுது. நான் ஒரு பிகினர், ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், ஒரு பார்ட் டைமாக இருக்கேன். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ தான் ரீசெண்டாக குரூப் 4 முடிஞ்சிருக்கு. இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிக்கிறது, குரூப் 4 பேப்பர் ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க, அப்கமிங் என்ன பண்ண போகிறோம், இதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துக்குவோங்க, கண்டென்ட் நாலேஜ் கரெக்டாக இருக்குது. ஒரு பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ ஜாகிரஃபியோ கண்டென்ட் நம்ம செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் பேப்பர் எப்படி கேட்டாலும் எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் நிச்சயமாக கட் ஆஃப் நம்மளால் ரீச் பண்ண முடியும். எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, பேப்பர் டஃப்பாக வருது, மாற்றிட்டாங்க, நம்மளும் மாற்றி ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ குரூப் 2 2Aக்காக ஒரு 100 days ஸ்டடி பிளான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த பிளான் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸும் கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே மினிமம் ஒரு 40% மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஜூன் 13 டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது, பேட்ச் 2. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். இது ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ரைட். இது ஒரு நார்மல் டெஸ்ட் பேட்ச் மாதிரி வந்திருக்காது, கொஞ்சம் நிறைய கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், ரிவிஷன் அதிகமாக கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். 3 level ஸ்ட்ராட்டஜி இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ரைட், பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெவல் 1 பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கவர் பண்ண போகிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். அண்ட் லாங்குவேஜ்க்கான வீடியோஸும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் இதில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட், பார்ப்போம். லெவல் 1 நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோக்கஸிங் சமச்சீர் புக்ஸ் இங்கே வந்து கவர் பண்ணுறோம். இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் ஜிஎஸ் கேட்குறாங்க, 25 மேக்ஸ் வந்து போகுது. இந்த 75 கேள்விகளில் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 to 35 உங்களுக்கு சமச்சீர் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ இங்கே இருந்தால் கேட்க போகிறாங்க. அப்போது சமச்சீர் புக் நீங்கள் லைன் பை லைன் ஃபுல்லாக வந்து படித்தாகணும். இதுக்காக 10,000 ஒன்லைனர்ஸ் கேள்விகள் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒன்லைனர்ஸ்னால் சும்மா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை, ஒரு புக்கும் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ரீசெண்டாக குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் 10th புக்கில் கேட்டிருக்காங்க, 11th புக்கில் கேட்டிருக்காங்க, இந்த ப்ரூஃப்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ரூஃப் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணி வச்சுருப்போம். இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே சமச்சீர் புக்கை ரீக்ரியேட் பண்ண மாதிரி வந்து இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசி மெத்தடில் 60 MCQ டெஸ்ட்டு ரீசன்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்மெண்ட்டு, ரீசன், காரணம், கூற்று ட்விஸ்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய பெரிய கேள்விகள் ஃப்ரேம் பண்ணி டைம் இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு 4 லைன் கேள்வி கேட்டால் டைம் கன்சியூம் ஆகுது. அந்த விஷயங்கள் நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும். அடுத்தது, ஆப்டிடியூட் மேக்ஸ்க்காக மட்டுமே தனியாக 1200 கேள்விகள். இது உங்களுக்கு மிங்கிள் ஆகி வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 கேள்வி இருக்குது. இப்போ இந்த 100 கேள்விகளில் ஸோ அதில் மேக்ஸ் மிக்ஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக மேக்ஸ்க்காக மட்டும் தனியாக ஒரு 1800 கேள்வி கிட்ட வந்து கொடுக்க போகிறோம். அது வரைக்கும் சால்வ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் ரீசெண்டாக டிஎன்பிசி கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த புத்திசாலி மாங்கா, அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது, லாங்குவேஜ்க்கான வீடியோஸ் கொடுக்குறோம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அண்ட் இலக்கணம், இலக்கியம், உரைநடை எல்லாமே தமிழுக்கு வந்து கவர் பண்ண போகிறோம். டெஸ்ட் பேட்ச்சில் டெஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, லாங்குவேஜ்க்கான வீடியோஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். லெவல் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ் சமச்சீர் புக்கை தாண்டி வெளியே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம வந்து 25 டெஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இங்கே லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டும் இருக்கும். எல்லாமே லாங்குவேஜ் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து லெவல் 3 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் பேப்பர்ஸ் 36 ப்ரீவியஸ் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஒரிஜினல் பேப்பர் பேஸ் பண்ணி வந்திருக்கும். இது எல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் இங்கே வந்து மேக் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாக படிக்கணும், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் லாங்குவேஜ்க்கான வீடியோஸ், லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் கொஷின், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை பற்றின முழு விவரங்கள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு PDF ஃபார்மேட் தான், 24/7 அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் டைம் வச்சு பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ளெக்சிபிளோ அப்போ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ பேட்ச் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டெஸ்ட் டேட்டை பாருங்கள், ஜூன் 10 நீங்கள் வந்து ஆரம்பிக்குது. டெஸ்ட் 1 ஜூன் 13 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் கவர் ஆகிற விஷயங்கள் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே வருது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முன்னாடியே நான் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம். தமிழுக்கான டெஸ்ட்டும் உண்டு, இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டும் உண்டு, டிகிரி லெவல், ஒன்லைனர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கான முழு அட்டவணை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலகிராம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், இது செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இப்போ குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு.
எல்லோரும் ஜாயின் பண்ணுறது இங்கே பெருசு கிடையாது. 100 பேர் ஜாயின் பண்ணாலும் அதில் படிக்கிறது என்னவோ 10 பேர் தான் படிக்கிறாங்க. கிளியர். ஸோ எல்லா இடத்துலையுமே ஜாயின் பண்ணாலும் யூஸே கிடையாது. நீங்கள் வேறு என்ன டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இது ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஜாயின் பண்ணலை, படிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா இருக்கும். சாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். கம்பல்சரி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான், ஓகேவா? போதுமானதாக இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் ப்ரைஸ் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே சேர்த்து நமக்கான ப்ரைஸு 1000 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். எனக்கு இந்த ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. இல்லை கவர் ஆக போகிறது லாங்குவேஜ்க்கான வீடியோஸ் கவர் ஆகுது, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அண்ட் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட் கவர் ஆகுது, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஜிஎஸ் பைலிங்குவல் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமான ஒன்லைனர்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். ப்ளஸ் ரிவிஷன் நோட்ஸ் இதில் வந்து இருக்கும். அண்ட் மேக்ஸ் டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம். இது எல்லாமே சேர்த்தா 1000 rupees நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இது ஓகேனா இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.